வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருவநிலை மாற்றம். இன்றைக்கி நம்ம 2 காணொலி போடுறோம். அதில் முதல் காணொலி வந்து பருவநிலை மாற்றத்தை பற்றி. இந்த பருவநிலை மாற்றம் எதற்காக நம்ம பேசுகிறோன்னா, தமிழ்நாடு எங்கும் பார்த்திங்கன்னா வெப்ப அலை வீசுது. அதை நம்ம எல்லாருமே பார்க்குறோம். எதனால் இந்த வெப்ப அலை இப்படி அதிகமாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் அப்படின்றது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலி உங்களுக்கு தினமும் வந்து சேரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரங்களை இந்த காணொலியை பகிருங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த காணொலிக்குள்ளே போகலாம். இந்த பருவநிலை மாற்றம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, சமீபமாக ஒரு 20-25 ஆண்டுகள், அது சமீபம்னு சொல்ல முடியாது, சமீபமாக ஒரு 5 ஆண்டுகள் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த பருவநிலை மாற்றம்ன்றது ஒரு 20-25 ஆண்டுகளாகவே நம்ம பார்க்குறோம். 2000க்கு அப்புறமே பார்த்திங்கன்னா, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது. அதாவது வெப்பம் வந்து சாதாரணமாக இருக்க வேண்டிய இடத்துல அதிகமான வெப்பம் இருக்குது. ஒரு சில இடங்களில் மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது, வெள்ளம் வருது. இது மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாகவே பார்த்துட்ருக்கோம். சமீபமாக ஒரு 5 ஆண்டுகளில் இது வந்து இந்த வெப்பம் வந்து அதிகமாகிடுச்சுக்கு. 2015 நம்ம வெள்ளம் பார்த்தோம், அதிகமான வெள்ளம். அந்த வருடத்தில் வந்து அதாவது இந்த ஏப்ரல், மே இந்த காலகட்டங்களில் அதிகமான வெப்ப அலை வீசியது. இப்போ அதே மாதிரி 2026 வெப்ப அலை அதிகமாக வீசுது. இதை தான் வந்து எல் நீனோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு இந்த தடவை இப்போ இருக்கக்கூடிய இந்த வெப்ப அலைக்கு வந்து சூப்பர் எல் நீனோன்னு வேறு பேர் வச்சுருக்குறாங்க. எல் நீனோன்னாவே வந்து போட்டு அடின்னு அடிக்கும் வெயில். யாருக்கு அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்கும். எப்போது அப்படின்னா, இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த காலகட்டங்களில் அதிகமான வெப்பம் இருக்கும் இந்த எல் நீனோ வரும்போது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அதாவது தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்கிறது வந்து சில பகுதிகளில், தமிழ்நாட்டுக்கு கிடையாது, தமிழ்நாட்டில் குறிப்பாக தேனி, கம்பம் இந்த பகுதிகள் தவிர மற்ற இடங்களில் ரொம்ப இருக்காது. ஏன்னா தமிழ்நாடு வந்து வடகிழக்கு பருவமழையை நம்பி தான் இருக்குது. தென்மேற்கு பருவமழையினால் தமிழ்நாட்டுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் இந்த தென்மேற்கு பருவமழை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது இந்த எல் நீனோனால. அதுதான் வந்து இப்போ நம்ம சொல்ல வருது. தென்மேற்கு பருவமழையை நம்பி தான் வடக்கு மாநிலங்கள் எல்லாமே இருக்குது. இந்த பஞ்சாப், ஹரியானா இந்த சைடு பார்த்திங்கன்னா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றை நம்பி தான் இருக்குது. அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த கேரளா, இந்த பக்கம் நம்ம தெற்கு பக்கத்தில் இந்த சைடு வந்து கேரளா, மேற்கு பக்கம் வந்து கேரளா, அதுக்கப்புறம் கர்நாடகா, இங்கெல்லாம் வந்து மலைகள் இருக்கும். ஆனால் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஆனால் வடக்கு மாநிலங்களில் மழையே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சொல்லப்போனால் வெயில் தான் அங்கேயும் இருக்கும். இதன் காரணமாக அங்கே வந்து வறட்சி ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த தென்மேற்கு பருவமழை பொய்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக வடக்கு மாநிலங்களில். அதனால் பஞ்சம், வறட்சி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதன் காரணமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த கர்நாடகா, கேரளாவில் கொஞ்சம் மழைப்பொழிவு இருக்கும். அங்கே வந்து வழக்கம் போல் மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் வந்து இப்போது 10 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய இடத்துல ஒரு 8 சென்டிமீட்டர் பெய்யும், இல்லை 7 சென்டிமீட்டர் பெய்யும். ஆனால் எப்பவும் பெஞ்சதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வழக்கம் போலன்னு சொன்னால் கூட அதில் வந்து சற்று கம்மியாக தான் இருக்கும் கேரளா, கர்நாடகாலலாம். ஆனால் வடக்கு மாநிலங்களில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மழை இருக்காது. மழை பொய்த்து போகிறது கூட சில இடங்களில் வாய்ப்பு உண்டு. அதனால் அதிகமான வெப்ப அலை இங்கே எப்படி தமிழ்நாட்டில் வீசுதோ இதே மாதிரி அங்கேயும் வந்து வெப்ப அலை அதிகமாக இருக்கும். டெல்லி, பெரிய பெரிய சிட்டிகள், மும்பை, டெல்லி, கொல்கட்டா, அமிர்தசர், பஞ்சாப் இது போன்ற இடங்கள்லாம், சண்டிகர், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெப்ப அலை அதிகமாக இருக்கும். போபால், ஏன்னா அங்கே முக்கியமான சிட்டிகளில் அவங்களுடைய அந்த வண்டி வாகனங்களுடைய புகை வேறு அதிகமாக இருக்கும். அதனால் கூட ஏற்கனவே பருவநிலை மாற்றத்தினால இந்த வெப்பம் வந்து அதிகமாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த மிக மிக அதிகமாக வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய நகரங்களில் இந்த வெப்பம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த புகைகள்னால் வரக்கூடிய அந்த வெப்பம் அதுவும் போய் சேர்ந்துக்கும். அது ரெண்டும், அது போக தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய வெப்பம், அது போக இந்த வாகனங்கள்,
வாகனங்கள் பயன்பாட்டில் வரக்கூடிய வெப்பம், அது போக இந்த பருவநிலை மாற்றம், இது எல்லாம் சேர்ந்து தான் வெப்பம் வந்து இன்னும் அதிகமாகும். இப்போது இந்த எல்னினோன்றது எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வெப்பம் முதல்ல இந்த நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிவியலை புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த மலை மேகங்கள் எப்படி வருது அப்படின்னா, கடல்லேருந்து சூரியன் அதனுடைய அந்த வெப்பத்தின் அந்த ஒளி அதில் பட்டு அதனுடைய அந்த நீர் வந்து நீராவியாக மாறுது. அந்த அந்த வெப்பத்தினால அது வந்து நீராவியாக மாறுது. சூரியனுடைய வெப்பம் அந்த கடலில் பட்டு அந்த நீர் வந்து நீராவியாக போகுது. அந்த நீராவி மேலே மேகங்களாக மாறுது. அந்த மேகங்களை காற்று தான் வந்து நகர்த்தி கொண்டு வருது. அப்படி நகர்த்தி வரக்கூடிய காற்று எங்கே வந்து அந்த அந்த அதாவது மேகங்கள் வந்து எங்கே வந்து குளிர்ந்த பகுதியாக இருக்குதோ அங்கே வந்து அது கொட்டிடும். எப்படி மழையாக கொட்டிடும். இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல். ஆனால் கடல் பார்த்தீங்கன்னா எது மிகப்பெரிய கடல் அப்படின்னு பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடல் தான் இருக்கிறதே பெரிய கடல். நம்ம இந்தியன் ஓஷன் கடலும் இருக்குது. இங்கே நமக்கு வந்து இந்தியாவுக்கு அருகில் இருக்கிறது வந்து அரபிக் கடல், வங்கக்கடல், அது போக இந்த இந்திய பெருங்கடல், இதெல்லாம் இருக்குது. ஆனால் இருக்கிற கடல்ல எது மிகப்பெரிய கடல் அப்படின்னா அது பசிபிக் பெருங்கடல் தான். அங்கே வந்து இந்த எல்னினோன்றது வந்து அதிகமாக ஏற்படும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் அங்கே வந்து அதிகமாக இந்த எல்னினோ தாக்கங்கள் ஏற்படுது. அங்கே தாக்கம் ஏற்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும்தான் பாதிக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அது வந்து அந்த தாக்கம் வந்து எல்லா நாடுகளுக்குமே இருக்கும். அப்படி அந்த மாதிரி அங்கே ஏற்பட்டக்கூடிய அந்த தாக்கங்கள் இந்தியாவையும் பாதிக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டை வந்து சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்னினோக்கே வந்து நம்ம 2015 நம்ம என்ன சந்தித்தோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயிடும். எங்கெங்கெல்லாம் அதிகமாக பெய்ய வேண்டிய இடமோ அங்கெல்லாம் பெய்யாது. ஒரு சில இடங்களில் மட்டும் பெய்யும். அதான் நான் சொன்ன மாதிரி சில மாநிலங்களில் பெய்யும். அந்த கர்நாடகா, கேரளாலெல்லாம் பெய்யும். அங்கேயும் வந்து வழக்கத்தை விட சற்று கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்ற இடங்களில் வந்து வடக்கு மாநிலங்களில் கம்மியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கம்மியாக சில இடங்களில் பெய்யும், சில இடங்களில் சுத்தமாக பெய்யாது, சில இடங்களில் வழக்கத்தை விட அதான் சொன்ன மாதிரி சற்று கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதுதான் நம்ம இங்கே தெளிவுபடுத்துகிறோம். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல 10 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய இடத்துல 5 தான் பெய்யும், இல்லை 2 தான் பெய்யும். சில இடத்துல பெய்யவே பெய்யாது, வறட்சியாக இருக்கும், மழையே இருக்காது, ஒரு மாதிரி காஞ்ச சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் வறட்சி அந்த நிலைமை தான் வந்து வடக்கு மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதனால் என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னா, அவங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வரும். முதல்ல தண்ணீர் பஞ்சம் வரும். அந்த தண்ணீர் பற்றாக்குறையினால அவங்க விவசாயமும் பாதிக்கப்படும். அப்போ அடுத்து உணவு பஞ்சம் வரும். இப்போ தண்ணீர் பஞ்சம் வந்தோடனே அடுத்து உணவு பஞ்சமும் வந்துடும். விலைவாசி இருக்கிற பொருளுக்கு அதிகமான டிமாண்ட் ஏற்பட்டுரும். இப்போ ஒரு 100 கிலோ வர வேண்டிய வெங்காயம் வர இடத்துல 30 கிலோ தான் வந்திருக்குன்னா, அந்த 30 கிலோ வெங்காயத்தினோட விலை அந்த 100 கிலோ வெங்காயத்துக்கான விலைக்கு தகுந்த மாதிரி அவங்க சேர்த்து வச்சு எடுத்துருவாங்க. ஏன்னா அதுக்கு அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது இல்லையா. இந்த காணொலி என்னை அறியாமல் எங்கேயாவது ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தினா அதுக்கான மன்னிக்கவும். இந்த டிமாண்ட் இருக்கிற காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 100 கிலோ இருந்த இடத்துல 1 கிலோ வெங்காயம் 10 ரூபா அப்படின்னு இருந்தால், இவங்க இந்த வெறும் 30 கிலோ இருக்கும்போது 1 கிலோ வெங்காயம் 40 ரூபா 50 ரூபாம்பாங்க. அப்போ அது கிட்டத்தட்ட அந்த காசு அவங்க எவ்வளோ சம்பாதிக்கணுமோ அந்த காசுக்கு அது வந்துடும். அவங்க கேட்டால் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, மற்ற விலைகள்லாம் ஏறிடுச்சு, அதனால் எங்களுக்கு வந்து விளைச்சல் கம்மியாக இருக்குது, மழை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் காரணமாக சொல்லி அவங்க விலையை ஏற்றிடுவாங்க. அதனால் காய்கறிகளோட விலை ஏறும். அரிசி, பருப்பு, இந்த மாதிரி கிராசரின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்களின் விலை எல்லாமே ஏறும். விளைபொருட்கள் விலை எல்லாமே ஏறும். ஏன்னா விளைச்சலே கம்மி, மழை கம்மி, விளைச்சல் கம்மி, அதனால் விலைவாசி ஏறிடும். அதோட இன்னொரு காரணம் என்னென்னா பெட்ரோல் விலையும் ஏறிடுச்சு. அதனால் பெட்ரோல் டீசல் விலை ஏறினதுனால கண்டிப்பாக இதெல்லாமே ஏறும். அப்போ இருக்கிற பொருளுக்கு அடிச்சுப்பாங்க. அதுக்கு தான் என்ன சொல்கிறதுனா, யான்ட்ட அதிகமாக காசு இருக்குதோ அவன் போய் வாங்கிடுவான். அதாவது லோயர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய நடுத்தரத்திலே வந்து நடுத்தர வர்க்கம் மக்களும், அது போக இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த விலைவாசியெல்லாம் கொடுத்து அவங்களால வாங்க முடியாது. அப்படியே வாங்கணுன்னா அவங்க இது வரைக்கும் சேமிப்புன்னு ஏதாவது மாதம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கே காசு இருக்காது. ஏன்னா இங்கே செலவுக்கே காசு பத்தாமல் சூழ்நிலை வரும் அவங்களுக்குலாம்.
அப்படி இருக்கும்போது அவங்க எங்கே சேமிப்பாங்க? சேமிப்பெல்லாம் நின்றும். நிறைய பேர் குடும்பத்தில் சேமிப்புகள்லாம் நின்றும். குறிப்பாக இந்த நடுத்தர வர்க்கமும் வறுமை கோட்டு கீழே இருக்கிற அந்த ஏழைகளுக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு இருக்கணும். அவங்களால எதுவுமே சேமிக்க முடியாது. மேற்கொண்டு சொல்லப்போனால் கடன் வாங்கும் சூழ்நிலை நிறையவே வரும். காரணம் இந்த அவங்களோட அன்றாட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கே கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்தாலும் வரும். காரணம் இந்த விலைவாசி உயர்வு. இது வரைக்கும் அவங்க ஒரு கணக்கு போட்டு இவ்வளோ தான் நம்ம சம்பளம், இவ்வளோ நமக்கு செலவு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த செலவுகள் அதிகரிச்சிடும். வருமானம் அப்படியே தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக கடன் வாங்க சூழ்நிலை வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நடுத்தர வர்க்கமும் ஏழைகளும் மிகப்பெரிய அளவுக்கு வடக்கு மாநிலங்களில் பாதிக்கப்பட போகிறாங்க. விவசாயிகளும் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட போகிறாங்க. அவங்க என்னதான் விலைவாசியை கூட்டி வச்சு விற்றாலுமே அவங்களுக்கும் அந்த நுகர்வோருக்கும் நடுவில் இந்த இடைத்தரகர்கள்னு ஒரு கூட்டம் உட்காந்துட்டு இருக்கு. அந்த கூட்டம் தான் எப்போவுமே கொள்ளை லாபம் அடிக்கும். விவசாயிகள் எப்போவுமே கம்மியான லாபத்தில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க விலைவாசி குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்லக்கூடிய மினிமம் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்ற இந்த எம்எஸ்பியை இந்த மோடி அரசுக்கிட்ட பல தடவை கேட்டுக்கிட்டு பஞ்சாப், ஹரியானாலேருந்து வரிசையாக ட்ராக்டராக கொண்டாந்து வச்சுக்கிட்டு டெல்லியில் போராடிட்டு இருந்தாங்க. மோடி அவர்கள் அதை கண்டுக்கவே இல்லை. அது பாட்டு வருஷக்கணக்காக, ஒரு நாள் 2 நாள் இல்லை, வருஷக்கணக்காக அங்கேயே இருந்து சமைச்சு சாப்பிட்டுக்கின்னு போராடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வேறு எந்த நாட்டிலையும் நடக்காது. இந்தியாவில் மட்டும்தான் அந்த மாதிரி போராட்டங்கள்லாம். விவசாயிகள் வருஷக்கணக்காக சமைச்சு சாப்பிட்டு போராடின ஒரு போராட்டம்னா அது இதுதான். அதெல்லாம் நம்ம மோடி அவர்கள் கண்டுக்கவே இல்லை. சரி, இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அதுக்கு பேச்சுவார்த்தைலாம் நடந்துச்சு. அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அரசியல் தலைவர்கள்லாம் பேசினாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் தீர்வு காணப்படலை. அந்த மினிமம் செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலைக்கு இவங்க ஒத்துக்கல. இவங்க ஒரு வேலை சொல்கிறாங்க, அவங்க ஒரு வேலை சொல்கிறாங்க. அவங்க சொன்னதே அப்படியே ஒத்துக்கிட்டா தான் அது டிமாண்ட் ஒத்துக்கிட்ட மாதிரி அர்த்தமாகும். அதில் இவங்க ஒன்று சொல்கிறது, அவங்க ஒன்று சொல்கிறது, அப்புறம் கடைசியாக ஏதோ ஒரு இதை வச்சு அந்த போராட்டத்தை முடிச்சு விட்டாங்க. இருந்தாலும் அது வந்து முழுமையாக முடிஞ்ச மாதிரி தெரியல. இன்னும் விவசாயிகள் அதில் திருப்தி அடைஞ்ச மாதிரி தெரியல. அவங்களுக்குலாம் ஒரு வருத்தம் இருக்காத மாதிரி தான் தெரியுது. காரணம் அவங்க சொன்ன அந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கு மத்திய அரசு ஒத்துக்கல. சரி, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது மாதிரி ஒவ்வொன்றும் ஏறும். அரிசி விலை ஏறும், கரும்பு விலை ஏறும், பருப்பு விலை ஏறும், எல்லாமே ஏறும். ஏன்னா விளைச்சலே கம்மியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ போன ஆண்டுலாம் பார்த்தா அதிகமான விளைச்சல் இருந்திருக்கும். இந்த ஆண்டு இந்த மழை பொழிவு சற்று குறைவாக இருக்கும். இல்லைனா சுத்தமாக சில இடங்களில் இருக்காது. இந்த வெப்பம் அதிகமாகறதுனால எங்கேயுமே நீர் ஆதாரங்கள் எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் இருந்துச்சோ அதெல்லாம் கூட வற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரி, குளங்கள், கம்மாய், குட்டை, கிணறு இதெல்லாம் கூட நிறைய இடங்களில் வற்றி போகும் வடக்கு மாநிலங்களில். அப்போ என்ன ஆகும்னா, அவங்களுடைய அன்றாட வாழ்வுக்கு, குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, இந்த மாதிரி தேவைகளுக்கே தண்ணி இல்லாத சூழ்நிலை ஏற்படும். போரெல்லாம் போடுறா இருந்தால் ரொம்ப ஆழமாக போடணும். ஏற்கனவே போட்ட போர்லலாம் தண்ணி இல்லைன்றவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரக்கூடிய சூழல் இருக்குது இந்த எல் நீனோ தாக்கத்தினால். இவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் மக்கள் அங்கே சந்திக்க போகிறாங்க. அதனுடைய தொடக்கத்தில் நம்ம இப்போ இருக்கோம். இனி அடுத்து ஒரு 3-4 மாதங்களில் வரிசையாக புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும். இப்போவே இந்த பெட்ரோல் டீசல் விலைக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதனுடைய தாக்கங்கள் இப்போ விலைவாசி உயர்வு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த எல் நீனோ தாக்கத்தினால தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம், விளைச்சல் கம்மியாக இருக்கிறது, அதனால் விலைவாசி உயர்வது, நிறைய பேருக்கு செலவினங்கள் அதிகரித்து வருமானம் அதே மாதிரி இருந்து செலவினங்கள் அதிகரித்து கடன் வாங்கும் சூழ்நிலை வர்றது, அதெல்லாம் இனிமேல் புலம்புவாங்க வரிசையாக. அதெல்லாம் நீ அடுத்தடுத்து அந்த மாநிலங்கள் சந்திக்கும். சில இடங்களில் மிகப்பெரிய வறட்சி, அதனால் நிறைய பேர் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு அன்றாட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய சூழல்லாம் சில இடங்களில் ஏற்படும். இது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம சொல்கிறோம். கேரளா, கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவு பாதிப்பெல்லாம் இருக்காது. அவங்க ஆனால் அந்த எப்பவும் இருக்கக்கூடிய மழைப்பொழிவில் சற்று குறைவாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய கணிப்பு. இப்போ நம்ம அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெப்ப அலை. இந்த வெப்ப அலை தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, வடக்கு மாநிலங்கள், மற்ற மாநிலங்கள் எங்கெங்கெல்லாம் மிகப்பெரிய நகர்ப்புறமாக இருக்கோ அங்கே அத்தனை இடங்கள்லையும் இந்த வெப்ப அலை உணரப்படும். பெங்களூர்லேயும் உணரப்படும். பெங்களூர் இத்தனைக்கும் பூந்தோட்ட நகரம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அங்கேயும் இந்த வெப்பத்தை அவங்க உணர்வாங்க. இது பெங்களூரால் வேறு எதுவும் ஊரான்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். ஹைதராபாத்து, பெங்களூரு, போபால், அதே மாதிரி மும்பை, இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள், டெல்லி, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பகலில் கடுமையான வெயிலும், இரவு அந்த பனின்னு சொல்ல முடியாது, அது ஒரு விதமான பயங்கரமான குளிர் அது இருக்கும் இரவு நேரங்களில். பகலில் இப்படி போட்டு வாட்டி வதைக்கும், இரவானால் அந்த மாதிரி பயங்கர குளிரும் இருக்கும். இப்போ டெல்லிலாம் நைட்டு போனீங்கன்னா பயங்கர குளிராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ இருக்கும். நம்ம அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இருக்கிற பனி குளிரை பற்றி நம்ம பேசல.
நம்ம சொல்கிற பனிக்குளிர் வந்து இப்போவே வந்து இரவு நேரங்களில் இந்த மாதிரி நகரங்களில் பயங்கர குளிர்ச்சி இருக்கும். ஆனால் பகலில் பயங்கரமான வாட்டி வதைக்கக்கூடிய வெப்பம் இருக்கும். அப்படி ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். இதை மக்கள் தாங்க முடியாமல் இந்த வெப்பத்தினாலேயே சில பேர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் சில பேர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமான செய்திகள்லாம் இனி எதிர்காலத்தில் ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருக்கா, ஆனால் இன்னும் அதிகமாக வர ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி கொடூரமான வெப்பத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போவே நம்ம எங்கே பார்த்தாலும் அந்த கொங்கு மண்டலம்லாம் பார்த்தோம்னா எல்லாம் சதம் அடிச்சிருச்சு டெய்லி வெப்பநிலை அப்படின்றதெல்லாம் நம்ம செய்தியில் பார்க்குறோம். ஆனால் அது மாதிரி எல்லா இடங்களையும் தான் வரும். காரணம் என்ன அப்படின்னா இந்த எல் நினோ தாக்கம். இப்போ நம்ம வந்து இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் மழையெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. மழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே பெஞ்சாலும் தேனி கம்பத்தில் அந்த மாதிரி அந்த மேற்கு தொடர்ச்சி ஒட்டி இருக்கக்கூடிய சில ஊர்களில் மட்டும்தான் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமாகலாம் இந்த எதிர்ப்பு நமக்கு வந்து எப்போவுமே தென்மேற்கு பருவமழை நம்பி நம்ம கிடையாது. மற்ற மாநிலங்கள்லாம் வேறு மாதிரி இருந்தால் நம்ம மட்டும் தனியாக இருப்போம். அது எப்போவுமே அப்படி தான். மழையிலையும் அப்படி தான். நம்ம இந்த மழையை நம்பி இல்லை. அதனால் இதில் வந்து தேனி கம்பத்தில் கொஞ்சம் மழை பெய்யலாம். அது வந்து அது வரலைனாலும் இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிக்கப்பட்டுறாது. அதனால் தமிழ்நாடு தப்பிச்சிரும். ஆனால் இதில் எதில் தப்பிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த விளைச்சல் எல்லாம் பெருசாக பாதிப்பு வந்துடாது. ஆனால் எதில் பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னால் இந்த வெப்பத்தினால் நிறைய பேர் சாகிறதுக்கோ, இல்லை இந்த வெப்பத்தினால நிறைய பேர் உடல் சோர்வு, இல்லை வந்து மயங்கி விழுகிறது, இல்லைன்னா வந்து வறட்சி சில இடங்களில் ஏற்படுறதுக்கு இந்த காலகட்டங்களில் சில வறட்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது எந்த விதத்தில் வறட்சி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் இந்த ஏரி, குளங்கள், கண்மாய் இதெல்லாம் வந்து வற்றி போயிடும். ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நீரும் போயிடும்னா ஆவியாகி போயிடும். அந்த வெப்ப சூட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போவே பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. இந்த இதெல்லாம் இன்னும் 2 மாதம் கழித்து பார்த்தோம்னா அதுவும் இருக்காது. நிறைய இடங்களில் அந்த தண்ணி வற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய அணைகளில் மட்டும் தப்பிச்சிரும். அங்கே இருக்கிற தண்ணி வந்து தப்பிக்கும். மற்ற இடங்கள் அங்கேயும் வெப்பம் போக மிச்சம் இருக்கிற தண்ணி இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஏரி, குளம், கண்மாய், குட்டைகளில் இருக்கிற தண்ணி வந்து வற்றி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுத்தமாக தொடச்சி வற்றி போயிற அளவுக்கு வெப்பம் போட்டு தாக்குன்னு தாக்கிடும். அதனால் இவங்களுக்கு வந்து இப்போ அதை நம்பி விவசாயம் பண்ணுறதுக்கு சில பேர் இருப்பாங்க இல்லையா, இல்லை அந்த தண்ணியை நம்பி குடிக்கிறதுக்கு அதை நம்பி இருப்பாங்க, விவசாயம் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க இந்த வெப்பத்தினால. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு என்று சொல்கிற அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் பாதிப்புகள் தமிழ்நாட்டில் இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை காலகட்டங்கள்லாம் இருக்கும். அந்த தாக்கம் இங்கே இருக்கும். ஆனால் பாதிப்புன்னு நம்ம எப்படி சொல்கிறோம்னா உடல் பாதிப்பு தான் நிறையா இருக்கும். இந்த வெப்பம்னால தாங்க முடியாத வெப்பத்தினால பலரும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த நீர் வந்து நீர் ஆதாரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஏரி, குளம், கண்மாய், குட்டைகள் இதெல்லாம் வந்து வற்றி போகிறதுனால அங்கங்கே அந்த விவசாயம் பண்ணக்கூடிய சில நபர்கள் இதை நம்பி விவசாயம் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, போரெல்லாம் இல்லாமல் வானம் பார்த்த பூமின்ற மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழல். ஆனால் நம்ம எப்போவுமே இதை நம்பி பெருசாக தமிழ்நாடு இருந்ததில்லைன்றனால அங்கங்கே சில பாதிப்புகள் இருந்தாலும் பெரும்பான்மையான பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு இல்லை. அப்படி தான் நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்து வந்து அப்படியே நம்ம அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கு போனோம் அப்படின்னு சொன்னால், அதாவது வடக்கு மாநிலங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. என்ன அப்படின்னா கொடூரமான வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இப்போ போன தடவை 2015 வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இல்லை அதை விட அதிகமாகவோ அதை விட 2 மடங்கு வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இப்போ குறிப்பாக அந்த கடற்கரை ஒட்டி இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ வேணாலும் அந்த கடல் தண்ணி உள்ளே புகுறதோ இல்லையோ, மழை தண்ணி உள்ளே புகுறோம். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இந்த எல் நினோன்னு வந்துச்சுனாவே இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை காலங்களில் கொடூரமான வெப்பத்தாக்கமும், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் கொடூரமான மழையும் வர்றது வந்து வழக்கம். அது நான் தமிழ்நாட்டுக்கு சொல்கிறேன். நான் அப்படி இருக்கும்போது 2015 ஒரு என்ன சொல்கிறது, அந்த தாக்கங்கள் திரும்பவும் இந்த 2026 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொடூரமான மழை பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்போ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, வேறு ஏதாவது ஒரு புயலோ இல்லை வேறு ஏதாவது புயல்கள் வந்து இதை தடுக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வந்து இது குறையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. கண்டிப்பாக ஒரு கொடூரமான மழை பெய்யும்.
பல்வேறு இடங்கள் வந்து வெள்ளத்தில் மிதக்கும். அப்புறம் இப்போவே தாவேக்கா அரசு என்ன நிலமையில இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இவங்க வந்து எப்படி அதெல்லாம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. விசில் எடுத்துக்கிட்டு போட்டில் வருவாரான்னு தெரியல முதல்வர் அவர்கள். அந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் வரலாம், யாருக்கு தெரியும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த மாதிரி ஒரு கொடூரமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஏற்கனவே வெள்ளம் வந்தப்போ ஒன்றும் போகிறதுக்கெலாம் ஒரு சரியான வழி இல்லை. எல்லா இடங்கள்லையும் வந்து மழைநீர் வடிகால்லாம் சரியாக வைக்கல. இன்னமும் பார்த்தோம்னா சில இடங்கள் வேளச்சேரியில் ஒரு சில இடங்களில் சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க, அதை நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு தாங்கும் அப்படின்னு தெரியல. கீழே வந்து அடைப்பிடிப்பு இருந்ததுன்னா அப்புறம் தண்ணி போகிறது வந்து நின்றும்ல. இப்போதைக்கு அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க, போகிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேப் விட்டு வச்சுருக்காங்க. அது எப்படி செயல்பட போகுது அப்படின்றது மழை அதிகமாக வரும்போது தான் தெரியும். இது வந்து ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பான்மை இடங்களில் இன்னும் வடிகால் சரியாக இல்லை. அதனால் மக்கள்லாம் முழங்கால் அளவுக்கு தண்ணியோ இல்லை இடுப்பளவுக்கு தண்ணியோ இல்லை கழுத்தளவுக்கு தண்ணி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கீழ்த்தளத்தில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. அந்த மழை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே ஒன்று ஜாமான் ஜட்டெல்லாம் தூக்கிக்கிட்டு வெளியூர் போயிடணும், இல்லைன்னா வந்து அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுட்டு மேல் தளத்தில் போய் உட்காந்துடணும், இல்லைன்னா நீங்கள் மாட்டிடுவீங்க. அதை தான் நாம் சொல்கிறோம். இது வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் குறிப்பாக இந்த லோ லையிங் ஏரியாஸ்லலாம் வீடு வாங்கி வச்சுருப்பாங்க சில பேர். அப்படியே இந்த இறக்கமாக இருக்க இடங்களெல்லாம் வீடு வாங்கி வச்சுருப்பாங்க. அப்படியே தண்ணி மொத்தமாக மூழ்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு தடவை சைதாப்பேட்டையில் ஒரு பேருந்தே முக்கால் அளவுக்கு பேருந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி பார்த்தோம், அந்த பிரிட்ஜ், அந்த பாலத்துக்கு கீழே. அந்த மாதிரி வீடு ரொம்ப அந்த மாதிரி ஒரு வீடு வந்து ரொம்ப கீழ்த்தளத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம். அது வந்து ரொம்ப அந்த லோ லையிங் ஏரியான்னு சொல்ல முடியாது, ஒரு பள்ளமான பகுதியில் வீடுகள் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் வந்து தண்ணி அதிகமாக தேங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்கள் அந்த வீடே மூழ்கிற அளவுக்கு தண்ணி வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரொம்ப ரொம்ப பள்ளத்தில் இருந்ததுன்னா வீடே மூழ்கிற அளவுக்கு தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் இவங்க வந்து அந்த ஏரிகளெல்லாம் எப்படி தண்ணி திறந்து விட்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா 2015 ஒரு தப்பு நடந்தது. ஏரி இறம்புற வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் திறந்து விட்டாங்க, செம்பரம்பாக்கம் ஏரியா. அந்த மாதிரி அப்புறம் அடையாறு ஆறு ஆல்ரெடி அது வந்து பிரிட்ஜை ஒட்டி தண்ணி போயிட்டுருக்குது, அது பாலத்தை ஒட்டி தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம். அது வந்து அப்புறம் கொசஸ்தலையாரில் இப்போ அவர் அதானி அவர்கள் அங்கே ஒரு மரச்சேரி ஒரு கட்டி வச்சுருக்காரு, ஒரு கட்டடத்தை. அந்த தண்ணி எப்படி கடலுக்குள்ள போய் சேருது அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த கொசஸ்தலை ஆறு அது ஒரு வடிகால் தான், ஆனால் அந்த ஆறு வந்து ஆறு மாதிரியே இல்லை. இப்போது அடையாறு மட்டும்தான் இப்போ இருக்குது. கூவம் நம்ம வந்து கிட்டத்தட்ட பாதி தூரம் வரைக்கும் அது நதியாக வருது, மிச்சா பாதி தூரம் அது சாக்கடையாக தான் போகுது. இது வந்து இன்றைய சூழல். இப்போ வந்து இந்த 3 நதிகளுமே வந்து இவங்க வந்து சரியாக வந்து அதில் இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் அகற்றி இந்த கூவத்தெல்லாம் சுத்தப்படுத்தி அதில் குப்பையெல்லாம் அகற்றி அது ஆறு மாதிரி ஓடணும். அது ஆறு மாதிரி ஓடலை, சாக்கடை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆறுமே வந்து எங்கெங்கெல்லாம் அங்கே அந்த ஆழமான பகுதி, அதாவது அந்த ஏரி குளங்களோட மட்டும் தூர்வாரினா பத்தாது. இந்த ஆறுகள் ஓடக்கூடிய அந்த பகுதிகள்லையுமே வந்து சில இடங்களில் நிறையா செடி கொடிகள் இந்த குப்பைகள்லாம் போட்டு வச்சு அதையும் வந்து பால்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால் அதையும் சரி பண்ண வேண்டியதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த அரசு செய்யணும், செஞ்சால் தான் அந்த நேரத்தில் பாதிக்காது. இல்லைன்னா தண்ணி எந்த பக்கத்தில் போகுதுன்னு யாருக்கும் தெரியாது, அது பாட்டு இஷ்டத்துக்கு எல்லா பக்கமும் போகும். அது வந்து மக்களுக்கு தான் பாதிக்கும். அப்புறம் இவங்க வந்து நிவாரணம் கொடுக்கறதுக்கு கூட சில இடங்களில் நுழைய முடியாத அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? அங்கிட்டு இருக்கிறவன் உள்ளே இருந்து செத்து போயிடுவான். அப்புறம் அதனால் படகு தான் வழி. ஆனால் அந்த படகை வச்சுக்கின்னு ஓட்டிக்கிட்டு வந்தாலுமே சில இடங்களில் ரொம்ப கொடூரமாக தண்ணி இருந்ததுன்னா உள்ள அவங்க அங்கே அவங்க வர்ற வரைக்குமாவது அவன் தாக்கு பிடிச்சிருக்கணும்ல. அதனால் எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறாங்க தாவேக்கா அரசு, மக்கள் எப்படி இதெல்லாம் சந்திக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு பிரச்சனைகள் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இருக்குது. அது வந்து சாதாரண பிரச்சனையெல்லாம் இருக்காது, கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். நிவாரணம் கொடுக்குறேன்னு சில பேர் வருவாங்க, அவங்க சில பேரை காப்பாற்றுவாங்க. ஆனால் எல்லாரும் தப்பிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில பேர் இறக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பெரும்பான்மையான மக்கள் இந்த அவங்களோட வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்து நிறைய பொருட்கள் சேதமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தண்ணிலாம் வத்துறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் பாதிப்பு இருக்கும். இப்போ சமைக்க முடியாது, பொருட்கள்லாம் தண்ணியிலே ஊறி போய் வீணாயிடும்.
இதெல்லாம் நடக்கும். குறிப்பாக இந்த சில இடங்கள்லாம் இந்த பள்ளமான பகுதியிலலாம் வீடு வாங்கி அங்கே காரெல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தா காரே அப்படி மிதக்கும். சில நம்ம ஏற்கனவே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் காரையே அடிச்சுட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி கண்டிப்பாக இந்த தடவை நடக்கும். சில கார்கள்லாம் அப்படி காரை அடிச்சுட்டு தள்ளிட்டு போகிறதெல்லாம் நம்ம வந்து இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் பார்ப்போம். கண்டிப்பாக அது யாரோட கார் எந்த அப்பார்ட்மெண்ட்டில் நமக்கு தெரியாது. ஆனால் சில இடங்களில் இது நடக்கும். அது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் நடக்கும்னு அவசியம் இல்லை. இப்போ தனித்தனி வீடுகளாக கட்டி வச்சுருப்பாங்கள்ல, அங்கே கூட தண்ணி உள்ளே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ஏரிகள் பக்கத்துலலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அந்த ஏரி தண்ணி இறங்கி உள்ளே வந்துடும், இல்லை எதிர்பக்கம் வரும். இதனால் அந்த ரோடே துண்டிக்கப்படுறதோ இல்லை போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்படுறதோ அதுவும் நடக்கும். அந்த பக்கத்தில் போக முடியாதுங்க, சுற்றி போங்க அப்படிம்பாங்க, அந்த ஏரி தண்ணி உள்ளே வரனால. இதெல்லாம் நடக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனால் அக்டோபர் மாதம் தொடங்கினோடனே இது நடக்குமாலாம் தெரியாது. ஆனால் அந்த 3 மாதங்களுக்குள்ளார இது போன்ற ஒரு மிகப்பெரிய மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே நாளில் கொட்டி தீர்த்த மாதிரி டிசம்பர் 1 நடந்த மாதிரியும் நடக்கலாம் ஒரே நாளில். இல்லைன்னா வந்து சீரியஸாக நடக்கலாம். முதல்ல அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு மழை பெய்யும், அடுத்த ஒரு 5 நாளோ 2 நாளோ 3 நாளோ கழிச்சு திரும்ப ஒரு அதிகமான மழை, அப்புறம் திரும்ப அப்படியே பெஞ்சினே வரும்போது எல்லா இடத்துலையும் கொள்ளளவு நிரம்பிடும். நிரம்பினதுக்கு அப்புறமா கொடூரமாக மழை பெஞ்சதுன்னு வச்சுங்க, அப்போ இவங்க எல்லாத்தையும் திறந்துடுவாங்க. ஏற்கனவே 6 குளம் ஏரியெல்லாம் நிரம்பியிருக்கும், அதுக்கு மேலேயும் மழை பெய்யுதுன்னு திறந்து விட்டா அப்புறம் எல்லா பக்கமும் வரதான் செய்யும். இவங்க எப்படி திறந்து விட போகிறாங்கன்றதுல அதில் வேறு விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் தண்ணி இறம்புற வரைக்கும் வச்சுருந்துட்டு திறந்து விட்டாங்க, சோழி முடிஞ்சுது. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த அரசும் ஒரு புதுசாக வேறு இருக்கிறாங்க. இவங்க அதையும் ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க, பார்த்தீர்களா நாங்கள் இப்படி செய்தோம் அப்படி செய்தோம்னு என்னத்தையும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம அந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சுற்றி வெள்ளமாக பாதிக்கப்பட்ட இடங்களில் கரண்ட் கட் ஆகும். இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம 2015 சந்தித்தோம். ஒரு வாரத்துக்கு கரண்ட் இல்லாமல், நெட்வொர்க் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு சூழல் இருந்தது இல்லையா? அது மாதிரி சில இடங்கள் நகர்ப்புறத்தில், இப்போ புறநகர் பகுதியில் இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்காது. குறிப்பாக அந்த நகருக்குள்ளே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த பாதிப்புகள்லாம் நிறையா வரும். வடக்கு அதாவது நகரங்கள்லேயும் சரி, நகரங்கள்னு சொல்கிறத விட வடக்கு நகர்கள் அங்கேயும் சரி. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த அயனாவரம், பெரம்பூர், இந்த வில்லிவாக்கம் இந்த சைட்லாம் வந்து மழை வந்து இருக்கிறதுக்கு அதிகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அந்த எண்ணூர், இன்னும் சில இடங்கள்லாம் வந்து அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே வேளச்சேரி, மேடவாக்கம், அது மாதிரி நிறைய இடங்கள், இந்த ஏரிகள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நகர்ப்புறங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கும், புறநகர் பகுதியில் பாதிப்பு ரொம்ப பெருசாக இருக்காது. அங்கங்கே கொஞ்சம் அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்குமே தவிர வாழ்வாதாரமே பாதிக்கிற அளவுக்கு மோசமாலாம் இருக்காது. அது வந்து நகர்ப்புறங்களில் தான் அந்த மாதிரி வாழ்வாதாரமே பாதிக்கிற அளவுக்குலாம் மோசமாக இருக்கும். இங்கே வந்து புறநகர பகுதிகளில் ஏரி உடஞ்சி போச்சு, சாலை துண்டிக்கப்பட்டிருக்கு, இல்லை வந்து சாலைக்குள்ள தண்ணி ஓடிட்டு இருக்குது, இந்த பக்கம் போக முடியாது, சுற்றி போங்கன்ற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். விலைவாசி உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பொருட்கள்லாம் சரியாக கிடைக்காம இருக்கிறதுக்கோ, இல்லை வந்து அப்பயுமே இன்னும் பெட்ரோல் இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ இருக்கிறத விட. இதெல்லாம் பார்க்கலாம் அந்த நேரத்தில் இன்னும் அதிகமான பாதிப்புகள் இருக்கும். சில பொருட்கள் கிடைக்கிறதுல தாமதம் இருக்கும். இப்போ நகர்ப்புறங்களில் வந்து பால் கிடைக்கிறதே கஷ்டமாயிடும். பாலெல்லாம் அநியாயத்துக்கு விற்பாங்க. இப்போ 50 ரூபா 60 ரூபா இருக்குன்னா அது 100 ரூபாம்பாங்க, 120 ரூபாம்பாங்க. அவங்க வச்சதான் சட்டமாக இருக்கும். 10 பாக்கெட் தான் இருக்குது, வாங்கினா வாங்க, இல்லைனா கிளம்ப அப்படின்ட்டுருவாங்க. அதில் வந்து அதை கொடுத்து வாங்கிட்டு போகிறவங்க இருப்பாங்க. அதை கொடுத்து வாங்க முடியாதவங்க அவங்க கதி அதோ கதி தான். அதுதான் சொல்கிறேன், அந்த நேரத்தில் வந்து இந்த நிவாரணம் கொண்டாந்து கொடுக்குறவங்களுக்கே சில இடங்களில் போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதையும் மீறி அவங்க தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சில பேர் போகிறது. அந்த வெள்ளத்தில் வந்து சில பேர் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு தான் வந்தான், மாட்டியிருந்தாங்க, நிறைய பேர் செத்துருப்பாங்க. ஏற்கனவே நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இந்த தடவை வந்து அது அங்கே அந்த 2015 பார்த்தது ஒரு ட்ரெய்லராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் மெயின் பிக்சராக இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அது எல்னினோ, இது சூப்பர் எல்னினோ. அதனால் இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு. அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட போகிறாங்க, எவ்வளோ பேர் வீடு இழக்க போகிறாங்க, ஸோ எவ்வளோ பேர் உடைமைகள் இழக்க போகிறாங்க, எத்தனை பேர் உயிர்கள் போகுது, எத்தனை பேர் பசினால் வாட போகிறாங்க, உடம்பு மோசமாக போகுது, இல்லை அதாவது உடைமைகள் எத்தனை பேர் இழக்க போகிறாங்க. சில பொருட்கள், இந்த காரு, அந்த வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சில இடங்களில் ரொம்ப நாள் தண்ணியிலே ஊறிட்டு இருந்து தூ பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதில் ஒரு மாதிரி அழுக்கு படித்த மாதிரி ஒரு மாதிரி அதை வந்து பயன்படுத்த முடியாத சூழலுக்கு கூட அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இல்லை அதிகமாக ரிப்பேர் பண்ணக்கூடிய செலவுகள் வைக்கும். சில பேருக்கு அந்த காரை அடிச்சுட்டு போய் ஒரு கார் இன்னொரு காரோட போய் மோதுறது, இல்லைனா காரே எங்கிட்டோ போயிடும். இவங்க தேடி அப்புறமா போய் அது எங்கே இருக்குன்னு தேடிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழல்லாம் உண்டு. நம்ம போன தடவை அந்த 2015க்கு அப்புறமே நிறையா வெள்ளங்கள்லாம் வந்தது. ஆனால் பெரிய பெரிய வெள்ளமாக வரல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்தது. அதிலே பார்த்தோம்னா சிலிண்டர்லாம் அடிச்சுட்டு போனதை நம்ம பார்த்தோம். கடலுக்குள்ளெல்லாம் போயிட்டு இருந்துச்சு சிலிண்டர். அப்படி இருக்கும்போது இந்த மலைக்கு எதுவும் நிற்காது, எல்லாத்தையும் அடித்து தள்ளுறதுக்கு அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய தாக்கம், வெயில் தாக்கம் இருக்குன்னா அது அவ்வளோ தண்ணியை உறிஞ்சதை எங்கேயாவது கொண்டாந்து அந்த தண்ணியை தள்ளணும். இப்போ அது என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, இந்த இந்த நீரெல்லாம் வந்து நீராவியாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கடுமையான வெயில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீர் பூரா நீராவியாக மாறிக்கிட்டு அப்படியே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மேகக்கூட்டமாக இருந்துகிட்டே இருக்கும். அது எங்கேயாவது போயிட்டு அது புயலாக வந்து திரும்ப வந்து விழுகும் இல்லையா? அந்த புயலாக வந்து இங்கே விழுகும்போது தான் நமக்கு தெரியும். அது குறிப்பாக இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வடகிழக்கு பருவமழை அப்போ நம்ம பாதிக்கப்படுவோம். இந்த அளவுக்கு பாதிப்பு வந்து நம்மளை இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சிறிது பாதிப்புகள், அந்த கடற்கரை ஓரங்கள் இருக்கக்கூடிய நகரங்களில் சில பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை இந்த விசாகப்பட்டினம் முழுவதும் வந்து தண்ணியாக இருந்தது. அந்த மாதிரிலாம் இப்போ வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து கடற்கரை ஓரமாக தான் இருக்குது. ஆனால் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நகரங்களில் பாதிப்பு இருக்க தான் செய்யும் இந்த சூப்பர் எல்னினோனால. அதனால் ஆந்திரா, தெலுங்கானா மட்டும் இதில் தப்பிச்சிரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுவும் கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாகும். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி இது 4மே பாதிக்கப்படும் இந்த சூப்பர் எல்னினோவில். அதாவது அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில். ஆனால் பெரும்பான்மையான பாதிப்பு எங்கன்னா தமிழ்நாட்டில் தான். அதுலேயும் வந்து இந்த அரசு என்ன செய்ய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கே அது புதுசு. அவங்க வந்து பார்த்தா மொதல் வருஷமே சூப்பர் எல்னினோ அப்படின்றனால அவங்க இதற்கு என்ன முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றது நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால் இந்த தாக்கங்கள் இருக்கிறனால மக்கள் தான் இப்போதைக்கு உஷாராக இருக்கணும். அந்த டைம் வந்து பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு மேல் தளத்தில் கொண்டு போய் சேஃப் பண்ணி வச்சுறது நல்லது. இந்த வண்டி கிண்டிலாம் கூட நகர்த்தி இப்போ அடிக்கட்டில் ஏற்றிட்டு போய் வச்சிடலாம். 2 வீலர்லாம். காராக இருந்தால் இப்போ தான் ஒரு புதிய ட்ரெண்ட் இருக்குது. உன்னத்துக்கு கொண்டு பிரிட்ஜ் மேலே நிப்பாட்டிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நிப்பாட்டிட்டு போனால் கார் தப்பிக்கும். அந்த மாதிரி செய்கிறது ஒரு வழக்கமாகிடுச்சு. இப்போது இந்த பிரிட்ஜ் மேலே போய் காரை நிப்பாட்டுறது, 2 வீலர் இருந்து வேறு எங்கேயாவது கொண்டு போய் மாடி கிடியில் கொண்டு போய் நிப்பாட்டிடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் பொருட்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும், வாகனங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும். அவங்க வீட்டில் கீழ்த்தளத்தில் தான் வீடே அப்படின்னா அதுக்குள்ளே தண்ணி வரும்னு தெரிஞ்சுதுன்னா பொருட்களை தூக்கிட்டு வெளியூர் கிளம்பிடுறது நல்லது. இல்லைன்னா மேல் வீட்லேயோ இல்லை அதுக்கு மொட்டை மாடியிலையோ கொண்டு போய் வச்சுட்டு ஒரு இந்த மழையெல்லாம் ஓயிற வரைக்கும் அங்கேயே கொடுத்துட்டு நடக்கிறது நல்லது. இல்லைனா வந்து எப்போ வேணாலும் என்ன வேணால் நடக்கும். நீங்கள் 2 நாள் மழையிலேன்னு சொல்லி தூக்கி இறக்குப்பீங்க, திடீர்னு ஒரு நாள் அடித்து ஊற்றும், திரும்ப மேலே தூக்கிட்டு போக முடியாது. அந்த 3 மாதமே கொஞ்சம் டேஞ்சர் தான். எப்போ வேணாலும் என்ன வேணால் நடக்கும். இந்த மழை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சீரீஸ் ஆஃப் மழையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரே நாளில் அன்றைக்கி டிசம்பர் 1, 2015 பெஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் பெய்யலாம். ஆனால் அதுக்கும் முன்னாடி நிறைய சீரீஸ் ஆஃப் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 நாள் பெய்யும், அப்புறம் ஒரு நாள் இருக்காது, அப்புறம் 2-3 நாள் மறுபடியும் பெய்யும், அப்புறம் திரும்ப ஒரு 5 நாள் திரும்ப பெய்யும், இப்படியே இருக்கும். அப்புறம் ஒரு நாள் மொத்தமாக அடித்து ஊற்றும். அந்த ஒரு டிசம்பர் 1 மாதிரி. அது என்ன ஆகும், ஏற்கனவே உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஏரி குளங்கள்லாம் நிரம்பின அந்த நேரத்தில் பெரிய மழையாக ஒன்று வரும். அப்போ தான் வந்து ஸ்தம்பிச்சு போகக்கூடிய சூழல் வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தப்பிச்சிருவாங்க. ஏதோ அங்கங்கே மழை வெள்ளம் இருக்கும், தேங்கி இருக்கும், அதை வச்சு சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஏற்கனவே எல்லா இடங்கள்லையும் இந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிளும் நிரம்பி, ஏரி குளங்களும் நிரம்பி, ஏரிகளும் நிரம்பி இருக்க சூழலில் பெரிய மழையாக திரும்ப வரும்போது அங்கேயும் திறந்துடுவாங்க, இங்கேயும் நிரம்பி இருக்கும். அப்போ வந்து உள்ளே வரும் தண்ணி. அப்போ தான் வந்து நான் சொன்ன அந்த பாதிப்புகள்லாம் ஆரம்பிக்கும். அதாவது அக்டோபர் மாதமே இந்த பாதிப்பு வந்துடும் சொல்ல முடியாது. அக்டோபர், நவம்பரில் இந்த சீரீஸ் ஆஃப் மழை வரும்போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நவம்பர் கடைசியிலையோ இல்லை டிசம்பர்லேயோ அந்த பாதிப்பு மிகப்பெரிய அளவுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மலைக்கே சில இடங்களில் பாதிப்பு இருக்கும். 2வது மலைக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே தான் போயிட்டுருக்கும். அப்போ அங்கங்கே காமிப்பாங்க, இங்கே தண்ணி தேங்கியிருக்கு, அங்கே தண்ணி இருக்குது, முழங்கால அளவில் இருந்துச்சு, கணக்கால அளவு இருந்துச்சுன்னு இருப்பாங்க. அப்புறம் அப்படி கொஞ்சம் நாள் சொன்னால் அவன் இடுப்பளவுக்கு தண்ணி வந்துருச்சுங்க அப்படிம்பாங்க சில இடத்துல. இல்லை சில இடங்களில் கழுத்தளவுக்கே வந்துருச்சுங்க அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வரக்கூடிய சூழல் இருக்குது. இது ஒரே நாளில் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வந்துடும் நான் சொல்லலை. அக்டோபர் மாதத்துலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மழை, சீரீஸ் ஆஃப் மழை பெஞ்சிக்கிட்டே வரும். தொடர்ச்சியான மழை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு நான் சொல்கிற தொடர்ச்சி வந்து அப்படியே எல்லா நாளும் தொடர்ச்சியாக பெய்யுற அந்த மழையை சொல்ல நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 2 நாளைக்கு பெய்யும், ஒரு நாள் இருக்காது, இல்லை 2 நாள் இருக்காது, திரும்ப அடுத்து 2 நாள் பெய்யும்,
அப்புறம் திருப்பி நிப்பாட்டும், அப்புறம் திரும்ப ஒரு 2-3 நாளில் பெய்யும். இப்படி பேஞ்சு கொஞ்சம் நேரத்தில் பெஞ்சிட்டு விடும். அப்புறம் திரும்ப சில நாள் பார்த்தீங்கன்னா அடமழை மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருக்கும், தூறல் போட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி இந்த மாதிரி பேஞ்சு எல்லா பக்கமும் தண்ணியை நிரப்பி அதோடைய அந்த இது அந்த 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 சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, அந்த தண்ணியை நிரப்பிக்கினே வரும். கிரவுண்ட் வாட்டர் தண்ணியை நிரப்பிடும், ஏரி குளங்களையும் நிரப்பிடும். இவங்க வச்சுருக்க அந்த கட்டுப்படுத்தக்கூடிய அந்த செம்பரம்பாக்கம், புழல், இந்த ஏரிகள்லாம் பார்த்திங்கன்னா நிரம்பிக்கினே வரும். ஆறுகளும் வெள்ளம் புரண்டு ஓடும். இந்த சூழ்நிலையில் மேற்கொண்டு மழை பெஞ்சு எப்படா அந்த மழை நிற்குன்ற ஒரு சூழல் வரும்போது, ஒரு கொடூரமான மழை பெய்யும்போது தான் அவங்க வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் திறந்து விடுவாங்க. அப்போ வந்து இங்கேயும் மழை, அங்கேயும் தண்ணி திறந்துடுவாங்க. ஆறு ஏரி குளங்கள்லாம் நிரம்பி இருக்குது, கிரவுண்ட் வாட்டர் நிரம்பி இருக்குது. அப்போ எங்கே போகும்போது ஃபுல்லாக தான் வரும். அப்போது ஏன்னா வடிகால் சரியாக இல்லை, மழைநீர் வடிகால். அதனால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அது நவம்பர் கடைசியோ இல்லை டிசம்பர் மாதமோ மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அக்டோபர் நவம்பரில் பாதிப்புகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுனே வரும். நவம்பர் கடைசியிலையோ டிசம்பர்லேயோ கொடூரமான பாதிப்புகள் இருக்குது. அது வந்து டிசம்பரோட முடிஞ்சிடலாம் சொல்ல முடியாது, ஜனவரி வரைக்கும் கூட போகலாம், ஜனவரி கடைசி வரைக்கும் கூட போகலாம். பிப்ரவரி பாதி, ஜனவரி கடைசியும் கூட சொல்ல முடியாது, பிப்ரவரி பாதி, அந்த கரெக்டாக தை மாதம் முடிஞ்சு மாசி மாதம் பிறக்கிற வரைக்குமே இந்த பாதிப்புகள் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் மக்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக நடுத்தர வர்க்கமும் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க, குறிப்பாக ஏழைகள், இவங்களுக்கு தான் நம்ம இந்த காணொலியை போடுறோம். இப்போ மணக்காரங்க எப்படி தப்பிச்சிருவாங்க, ஒரு வீடு இல்லைனா இன்னொரு வீடு வச்சுருப்பாங்க, இல்லைனா வெளியூர் கிளம்பிடுவாங்க. எது பாதிக்கப்பட்டாலும் அவங்களால திருப்பி வாங்க முடியும், உங்களால் வாங்க முடியாது. அரசு என்ன சொல்ல, நாங்கள் நிவாரணம் தரோம், 5000 ரூபா தரோம், 10,000 ரூபா தருவோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த கிட்டத்தட்ட அந்த 8,000 ரூபா கூப்பன் மாதிரி தான். அந்த 10,000 ரூபாய் வச்சுட்டு நீங்கள் என்ன வாங்க முடியும்? உங்களுக்கு நிறையா பொருள் அங்கே வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவங்க கொடுக்குறது 8,000 10,000 இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு பத்தாது. சொல்லப்போனால் என்ன சொல்லுவாங்க, ரேஷன் கடைக்கு 8,000 10,000 தரம்பாங்க. அது உங்களுக்கு ஒரு மாதம் சாப்பாட்டுக்கு வேணால் ஓட்டலாமே தவிர மற்றபடி வேறு எதுவும் அதில் உங்களுக்கு பெருசாக பலன் இருக்காது. ஆனால் பாதிக்கப்பட்ட பொருள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் பொருளை காப்பாற்றி வச்சுங்க, வாகனங்களை காப்பாற்றி வச்சுங்க. வீட்டுக்குள்ளே தண்ணி வரத்தான் செய்யும், தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் நீங்கள் ஏதாவது உயர்த்தி கட்டுறீங்க, ஏற்றி சிமெண்ட்லாம் போட்டு கொஞ்சம் ஏற்றி கட்டினீங்கனாலுமே கொஞ்சம் நாளைக்கு தாக்கு பிடிக்கலாம். திரும்ப தண்ணி ஏற மேலே உள்ள வரத்தானே வரும். இந்த மாதிரி ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் உங்கள் வீட்டுக்குள்ளாரையே நிறைய மிகப்பெரிய பள்ளம் மாதிரி ஏதாவது தோண்டி தண்ணி உள்ளே போகிற மாதிரி, மழைநீர் சேமிப்புன்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தப்பிக்கலாம். ஆனால் முழுசாக தப்பிக்க முடியும்னு சொல்ல முடியாது. உங்களுடைய பாதிப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி நடவடிக்கைனால. இல்லை இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொண்டு போய் இந்த பிரிட்ஜு மேலே நிப்பாட்டிட்டு வண்டியாக தூக்கி மொட்டை மாடியில் கொண்டு போய் போட்டுறது, இல்லை மேல் தளத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிக்கிறது, இல்லை வேறு யாராவது மேடான பகுதிகளில் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறது, இல்லைனா வண்டியை கொண்டு போய் முன்னாடியே வெளியூரில் கொண்டு போய் போட்டு ஒரு 3 மாதத்துக்கு பொது போக்குவரத்துலையோ இல்லை வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி போய்க்கிறது. இந்த மாதிரி மழை பெஞ்ச நேரத்தில் போக முடியலன்னா வீட்டிலேருந்தே வேலையை பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. மொதல் 2 மாதம் கொஞ்சம் தப்பிச்சிடலாம். அக்டோபர் நவம்பரில் கொஞ்சம் இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் மழையில் கொஞ்சம் அந்த மழையாக அப்படியே வெள்ளத்துலேயே கொஞ்சம் சமாளிச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் தான் சமாளிக்க முடியுமா அப்படின்றது தெரியல. நான் சொல்கிறது இந்த மக்களுக்கு பார்ப்போம் இது எப்படி போகுதுன்ட்டு. இது வந்து குறையிறதுக்கு ஒரே வாய்ப்பாக இந்த வேறு ஏதாவது புயல்கள் வந்து இதை தள்ளி இந்த பக்கம் வர வேண்டிய இந்த கொடூரமான மழையை தள்ளி கடலில் பெய்கிற மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருச்சுன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு வந்து நான் சொல்கிறது வங்கக்கடலில் தள்ளி விட்டுருச்சுன்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி சூழல் வர்றதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உள்ளே பெய்யும், ஊருக்குள்ளே பெய்யும். நம்ம பெரிய மழைகள் எதிர்பார்க்கலாம் தொடர்ச்சியாக. அதாவது தொடர்ச்சின்னு நான் சொல்கிறது தினமும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லை. 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேற்கொண்டு தண்ணியை நிரப்பிக்கினே வரும். அது எப்போ முழுசாக நிரம்புதோ எல்லாம் நிரம்பியிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மழை ஒன்று இருக்குது. அந்த மலையிலேருந்து தான் என்ன சூழ்நிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. என்ன தெரியாதுன்னா மக்கள் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது தெரியாது. மழை இருக்கும், வெள்ளம் இருக்கும், இவங்க திறந்து விடுவாங்க ஏரியெல்லாம், கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். அது ஊருக்குள்ளே தண்ணி வரும், இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. பொருட்கள் எல்லாமே, வாகனங்கள்லாம் சேதப்படும், வீடே சேதப்படும், மக்கள் சில பேர் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பசினால் சாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சில பேர் உள்ளே இருந்தாங்கன்றதே தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி சூழல்லாம் இருக்குது. இதெல்லாம் நடக்கும். இனிமேல் தான் தாவேக்கா அரசு இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகுதுன்றதை பார்க்கணும். மக்கள் இதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்துக்கணும். அரசை நம்பிக்கை மட்டும் இருக்கக்கூடாது, நீங்களே சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கின்றது அந்த காணொலி போடுறதே. அதனுடைய காரணமே அதுதான்.
அரசுக்கும் இந்த காணொலியை யாராவது பார்க்க நேர்ந்தால் அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக இப்போவே மழைநீர் வடிகால்களை சரி பண்ணணும், ஏரி குளங்கள் கண்மாய்கள்லாம் தூர் வரணும், இப்போ இருக்கக்கூடிய கொள்ளளவை அதிகப்படுத்தணும். அது போக இந்த 3 ஆறுமே வந்து ஒழுங்காக கடலில் போய் சேரக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. அதனால் அந்த ஆறு போகக்கூடிய பாதையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த இடைஞ்சல்கள் தடைகள்லாம் நீக்கணும். அந்த குப்பைகளே பல இடங்களில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த குப்பைகள் அது போக சாக்கடைகள் கண்ட கழிவெல்லாம் வந்து இதில் விழுகுது, அதெல்லாத்தையும் நீக்கணும். அதெல்லாத்தையும் அகற்றி அது ஒழுங்காக தூர்வாரி அதையும் ஒழுங்காக போகக்கூடிய பாதைகளை கொண்டு போனால் கொஞ்சம் தப்பிக்கலாம். அதே மாதிரி அந்த ஏரி நிரம்புற வரைக்கும் வச்சிட்ருக்காமல் ஏரியில் தண்ணி வருது, மழையெல்லாம் பெய்ய போகுதுன்னு தெரிஞ்சாவே கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட ஆரம்பித்தா மக்கள் கொஞ்சம் தப்பிப்பாங்க. நீங்கள் கடைசி நேரம் வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக திறந்து விட்டிங்கன்னு வச்சுங்க, செத்துருவாங்க பல பேர். வீட்டோடு அடிச்சுட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த அந்த கரையை ஒட்டி இருக்கிறவங்க சொல்கிறேன் நான். சில பேர்லாம் இந்த ஆஸ்பெஸ்டாஸை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன வீடை கட்டிக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தண்ணியோடு அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கடைசி நேரத்தில் இப்படி மொத்தமாக திறந்து விட்டிங்கன்னா அதுவே ஏற்கனவே இறம்பியிருக்கும். இவங்க இருக்கிற ஏரியாவை சுற்றியே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். இதில் இது வேறு பண்ணி விட்டிங்கன்னா பாதிக்கப்பட்டுரும். அதனால் முன்னாடியே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக அது இறம்புற வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்காமல் முன்னாடியே கொஞ்சம் நீக்கிக்கினே தண்ணியை வெளியேற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த நேரத்தில் தப்பிச்சுப்பீங்க. இல்லைனா வந்து பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இதில் சொல்கிறோம். கண்டிப்பாக பெரிய சம்பவம் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் மக்களுக்கு மழை வெள்ளத்தினால இருக்குது. அதை வந்து நீங்கள் எப்படி பார்த்துக்க போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் மற்ற ஊடகங்கள்லாம் இதாண்டா வாய்ப்பு அப்படின்னு எடுத்து இதே போட்டுட்ருப்பாங்க. சோக மியூசிக்கை போட்டுட்டு தாவேக அரசின் மக்களின் அவல நிலை அப்படின்னு போட்டு தள்ளிக்கினே இருப்பாங்க. அதை அவங்க அந்த 3 மாதன்றது அவங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரி. ஏற்கனவே தினமும் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. செவிலியர்கள் போராட்டம்னாங்க, அந்த குழந்தை இறந்து போனதை சொன்னாங்க, இப்போ விவசாயிகள் போராட்டம்னு இருக்காங்க, ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த 3 மாதம் வந்து ஏகப்பட்ட இடங்கள் ஒவ்வொரு ஏரியாவாக போயிடுவாங்க. போயிட்டு இந்த ஏரியாவில் இவ்வளோ தண்ணி இருந்துச்சு, இங்கே கழுத்தளவு தண்ணி, இங்கே இடுப்பளவு தண்ணி, இங்கே கணைக்காலவு தண்ணி, இங்கே முழங்கால் வலிக்கு தண்ணின்னு ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பொருட்கள் போயிடுச்சு, அது போயிடுச்சுன்னு எல்லாம் புலம்புறதா போடுவாங்க. நிவாரணத்தை எல்லாரும் 25,000 கொடுங்க, 30,000 கொடுங்கலாம் இவங்களே வந்து பேசுவாங்க. 8,000 10,000 பத்தாது, 25,000 கொடுங்க, 30,000 கொடுங்கலாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு. இதெல்லாம் நடக்கும். நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு தெரில. சரி, இப்போது இதான் இந்த எல் நீனோ தாக்கத்தினால் நடக்கக்கூடியது. இதெல்லாம் கடந்து தமிழ்நாடு எப்படி 2027 நுழைகிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். 26 வந்து இதுக்கு நடுவில் இந்த வெப்பநிலை தாக்கம் இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் பத்தாதுங்க, இன்னும் அதிகமாக வரணுன்ற மாதிரியே அங்கங்கே குண்டை போட்டுட்ருக்காங்க. ஏற்கனவே நிறைய போர் போயிட்டுருக்குது இல்லையா? உக்ரைனில் வந்து ரஷ்யா குண்டை போடுது, இஸ்ரேல் இந்த பக்கம் லெபனான் அடிக்குது, ஈரானையும் அடிக்குது. அதுக்கப்புறம் சைனா தைவான் போர் கூட எப்போ வேணாலும் வரலாம். அது நமக்கு தெரியல. இந்த வருஷத்துலேயே தொடங்குறாங்களா இல்லை அடுத்த வருஷம் தொடங்குறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும்னா கண்டிப்பாக அந்த தைவான் வந்து சைனா வசம் போயிடும். அந்த போரில் வந்து அது போரும் உடனடியாக ஒரே நாளில் முடிஞ்சிடாது. அதுவும் இது மாதிரி இழுத்துக்கினே தான் போகும். ஆனால் அந்த போர் தொடங்கிடுவாங்க. அது இந்த வருஷம் தொடங்குறாங்களா அடுத்த வருஷம் தொடங்குறாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் குண்டு கிண்டெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அது வேறு வெப்பத்தை சூட்டை கிளப்பி விடும் இல்லையா? வெப்பம் அதிகமாகும். ஏற்கனவே சூரிய வெப்பமே ஜாஸ்தியாக இருக்குது. அது பத்தாதுக்குன்னு வாகன புகை, வாகனத்துலேருந்து வரக்கூடிய அந்த வெப்பம், அந்த புகையினால் வரக்கூடிய அந்த அதில் கரிய மேலே வாயு வருது, அது போக அந்த வெப்பமும் வருது. அதனால் ஏற்படக்கூடிய வெப்பம். அப்புறம் அரிசி, அந்த ஆலைகள், தொழிற்சாலைகள், இதனால் வரக்கூடிய வெப்பம், இதெல்லாம் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய வெப்பமாக இருக்குது. இதில் இந்த ஓசோன் லேயர்லையும் ஓட்டை விழுந்ததுக்கெலாம் காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால் இன்னும் அதிகமாக அங்கேருந்து கதிர்வீச்சுகள் வருது. அந்த ஓட்டையெல்லாம் இல்லைன்னா இவ்வளோ வெப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் எப்போயோ விழுந்துருச்சு. இதனால் அதோடு சேர்த்து இந்த எல் நீனோ தாக்கம் பசிபிக் பெருங்கடல்லேருந்து உருவாகிருக்கு. இது வந்து சூப்பர் எல் நீனோன்னு வேறு சொல்கிறாங்க. அதனால் தாக்கங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து 2015 பார்த்தது என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு ட்ரெய்லர் தான். இப்போ நம்ம 26 பார்க்க போகிறது தான் மெயின் பிக்சரோன்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு. வேறு ஏதாவது ஒரு புயல்கள் வந்து தள்ளி விட்டு அந்த கடற்கரை ஓரமாக போகிற மாதிரி பண்ணிருச்சுனாவோ, இல்லை வந்து ஆந்திரா தெலுங்கானா பக்கம் தள்ளி விடுதான்னு பார்க்கணும். ஆனால் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு எனக்கு ரொம்ப கம்மி. ஆனால் இந்த இதில் 3 மாநிலங்களும் ஒரு யூனியன் டெரிட்டரின்னு சொல்லக்கூடிய புதுச்சேரியும் இதில் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி இது 3மே வந்து கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு, சென்னை, காஞ்சிபுரம், அதுபோக திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டங்களுமே பெருசாக பாதிக்கப்படும். அது போக கடலூர் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த தடவை வந்து கடலூரும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அது போக அந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்படும்.
கண்டிப்பாக. ஆனால் இந்த 4 மாவட்டங்களும் கடலூரும் வந்து கொடூரமாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் எந்தளவுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. சரி மக்களே, இந்த விஷயத்தில் நம்ம என்ன உஷாராக இருக்கணும்னு நான் சொன்ன மாதிரி வாகனங்கள்லாம் கொண்டு போய் பிரிட்ஜு மேலே நிப்பாட்டிக்கிறது நல்லது. இல்லைனா வந்து காரை பிரிட்ஜில் தான் நிப்பாட்டி ஆனால் வேற எங்கேயும் நிப்பாட்டில் வேறு எங்கேயாவது நல்ல உயரமான இடங்களில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு, நண்பர் வீடு அங்கெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்ட முடியும்னா அங்கே போய் உயரமான இடங்கள் நிப்பாட்ட முடிஞ்சால் நிப்பாட்டிங்க. இல்லைனா பிரிட்ஜ் மேலே போய் நிப்பாட்டிங்க. இல்லைனா காரத்து முன்னாடியே எடுத்துகிட்டு போய் சொந்தக்காரங்க வீட்டில் வெளியூரில் வேறு ஏதாவது ஊரில் இந்த 4 மாவட்டம் எல்லாம் வேறு எங்கேயாவது சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அங்கே கொண்டு விட்டு வரையில் வேறு ஏதாவது கார்லேயோ பஸ்லேயோ வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வண்டி வாகனம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 வீலர் இதெல்லாம் வந்து மேலே கொண்டு போய் போட்டுறது நல்லது. கீழே இருந்தால் அதுவும் போயிடும், இல்லை அது துருப்பிடிச்சு போயிடும், ஏதாவது நடக்கும். அதனால் அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பழுதடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துருப்பிடிச்சுன்னு சொல்ல முடியாது, பழுதடைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணிக்குள்ளே ஊறிக்கிட்டு இருந்ததுன்னா சில இடங்களில் அந்த வாகனத்தை அடிச்சுட்டு போகிற அளவுக்கு தண்ணி வந்துடும். அப்புறம் காணாமல் போயிடுச்சு பொருள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அது மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இது போக உங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வர சூழல் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே தண்ணி வரும். அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக வரும். கீழ்த்தளத்தில் இருக்கவங்க பல பேர் வீட்டில் தண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் தளத்துக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த மாதிரி சில இடங்களில் கூட தண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேல் தளத்துலையோ இல்லை அதுக்கு அடுத்து 2வது தளத்துலையோ அந்த மாதிரி வைக்கிறது. முதல் தலைமோ 2வது தளத்தில் கொண்டு வைக்கிறது தான் நல்லது அந்த மழை வரக்கூடிய காலங்களில். அக்டோபர் நவம்பரில் இந்த பாதிப்பு அக்டோபரில் தொடங்குற காலம், நவம்பரில் கொஞ்சம் நடுத்தர ஸ்டேஜில் இருக்கும். டிசம்பரில் நான் சொன்ன பாதிப்புகள்லாம் அப்படியே நடக்கும். நவம்பர் கடைசியிலேருந்து டிசம்பர் மாதம் அப்போ தான் வந்து மிகப்பெரிய அந்த பீக்கில் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம். அப்போ வந்து இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு உணவு இருந்திருக்காது, தண்ணி உள்ளே வந்திருக்கும், கழுத்தளவு தண்ணி இருந்திருக்கும், வெளியில் வர முடியாது, மேலேருந்து பொட்டலம் போடணும். அப்புறம் அந்த நேரத்தில் அவன் எங்கே போய் அந்த பொட்டலத்தை போய் பிடிப்பான்? அந்த மாதிரி சொல்லிட்டு கரண்ட்டு கட் ஆகும். நிறைய இடங்களில் கரண்ட் இருக்காது. இப்போவே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போவே சில மாவட்டங்களில் சரியாக மின்சாரம் வரல, மின்வெட்டாக இருக்குது அப்படின்றாங்க. இது பவரான ஆட்சியில் பவர் கட் ஆட்சிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை அந்த நேரத்தில் சொல்லவா வேணும்? இன்னும் கொடூரமான மின்வெட்டெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கே பார்த்தாலும் தண்ணி, மின்சார ஒயர்லாம் வந்து கிடக்குது, அதனால் கூட ஆடு மாடுகளோ இல்லை வந்து மனுஷங்களோ பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தண்ணியிலலாம் போகையில் அதுக்காகவே இந்த மின்சாரத்தை துண்டிப்பாங்க. அதெல்லாம் சரி செய்கிற வரைக்கும் உங்களுக்கு மின்சாரம் வராது. படகு தான், மற்ற வாகனங்கள்லாம் சரியாகிறது. படகுக்கும் நீங்கள் 100 ரூபா 200 ரூபாய்ம்பாங்க அந்த நேரத்தில். அந்த காசும் நீங்கள் கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் கிட்டே காரே இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் படகுல தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. சில இடங்கள் நான் சொல்கிறேன், நான் எல்லா இடங்களையும் இல்லை, சில இடங்களில் அந்த மாதிரி தான் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பெரும்பாலான இடங்கள் பாதிக்கப்படும்ன்றது தான் என்னுடைய கருத்து. இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள் பாதிக்கப்படும். புறநகரில் நான் சொன்ன மாதிரி இந்த ஏரிகள்லாம் உடஞ்சி தண்ணி உள்ளே வர்றது, சில இடங்களில் அந்த போக்குவரத்து பாதிக்கிறது, இல்லை வந்து பாதை வந்து துண்டிக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்கும் புறநகர் பகுதிகளில். ஆனால் வந்து நகர்ப்புறங்களில் கண்டிப்பாக பெரிய பாதிப்பு இருக்குது. அது வந்து பொறுத்திருந்து பார்ப்பேன் எப்படி போகுது அப்படின்ட்டு. சரி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சில வழிமுறைகளும் சொல்லியிருக்கேன் இதுலேருந்து எப்படி தற்காத்துக்கொள்ளணும். அதே மாதிரி இந்த மழைக்காலங்களில் மின்சாரம் துண்டிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, முன்னாடியே போயிட்டு இந்த மெழுகுவர்த்திகளை வாங்கணும். மெழுகுவர்த்திக்கெலாம் டிமாண்ட் இருக்கும் அந்த 3 மாதம். நீங்கள் என்ன பண்ணணும், மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி இதெல்லாம் முன்னாடி வாங்கி வச்சுக்கணும். அதெல்லாம் அந்த நேரத்தில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. புறநகர பகுதிகளில் இருக்கவங்களும் நான் வந்து பாதிப்பு இருக்கும், ஆனால் பெருசாக இருக்காது. மற்ற நகர்ப்புறங்கள் இருக்கவங்க என்ன சொல்கிறேன்னா, கரண்ட் இருக்காது, பெரும்பாலான இடத்துங்களில் கரண்ட் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த 3 மாதங்களில் எவ்வளோ நாட்கள் இந்த தாக்கம் இருக்குன்றதை பொறுத்து கரண்ட்டை அந்த மாதிரி கட் ஆகும். 3 மாதம் ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. அக்டோபர் நவம்பரில் இருக்கும், ஆனால் வந்து இந்த தாக்கங்கள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து சில இடங்களில் மின்வெட்டு இருக்கும். டிசம்பரில் மிகப்பெரிய மழைகள் வெள்ளம்னு வந்துருச்சுன்னா 1 வாரத்துக்கு கரண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கரண்ட் இல்லைங்கும்போது அங்கே உங்களுக்கு நெட்வொர்க்கும் பெருசாக கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து அந்த பெட்ரோல் டீசல் ஊற்றுறதுலாம் சிரமமாயிடும் சில இடங்களுக்குலாம் போய். அதனால் அதுவும்னால நெட்வொர்க்கும் பாதிக்கும். கரண்ட் இருக்கிறனால உங்களோட எல்லா மின் சாதனங்களும் பயன்படுத்த முடியாத மாதிரி போயிடும். நீங்கள் தண்ணி எங்கேருந்தாவது பிடிச்சிட்டு வந்து தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்குது. அது மாதிரி பொட்டலங்கள்லாம் ஹெலிகாப்டர்லேருந்து மறுபடியும் போடக்கூடிய சூழல்லாம் வரலாம். அதெல்லாம் நடக்கும், அதை நம்பி கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் வந்து உணவு கொடுக்கும், அதை வச்சு கொஞ்சம் சமாளிக்கலாம்.
அப்புறம் இந்த நடிகர் நடிகைகள்லாம் அவங்கவுங்க சில இடங்களில் அவங்களால முடிஞ்ச சில செலிபிரிட்டிஸ்னு சொல்ல நடிகர் நடிகை மட்டும் கிடையாது, எல்லா விதமான செலிபிரிட்டிஸும் அவங்களால என்ன முடியுமோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி அரசும் ஏதோ கொஞ்சம் பண்ணும். ஆனால் அதெல்லாம் பார்த்தா இது மக்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. அதனால் எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்கன்றதை பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த சில வாகனங்கள்லாம் கொண்டு போய் மேலே நிப்பாட்டிடுங்க. சில இடங்களில் வந்து பிரிட்ஜ் மேலே நிப்பாட்டுங்க, சிலனா வெளியூரில் கொண்டு போய் விட்டுருங்க, இல்லை மொட்டை மாடியில் கொண்டு போய் நிப்பாட்டிடுங்க. இதெல்லாம் வந்து மழை வருது வரிசையாக வந்துக்கினே இருக்குன்னு தெரிஞ்சாவே இப்போ பண்ணிடணும். அது போக இந்த கீழ்த்தளத்தில் இருக்கவங்கலாம் பொருட்களை தூக்கி மேலே வச்சோன்னே, இல்லை அந்த பொருட்கள்லாம் தூக்கிட்டு வெளியூர் எங்கேயாவது இந்த மேடான பகுதிகள் இருக்கக்கூடிய இல்லை வேறு ஏதாவது மாவட்டங்களுக்கு போயிடுறது கொஞ்சம் அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுறது நல்லது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன மிச்சி மீதி இருக்குது, என்ன இருக்குதுன்றதை பார்த்து வழி பண்ணி அப்புறம் ஓட்டலாம். இப்படி பண்ணால் கொஞ்சம் உயிராது பாதுகாக்கப்படும் அப்படி சொல்லலாம். உங்களுக்கு எதுவும் பாதிப்பு பெருசாக வராமல் இருக்கும். இந்த மாதிரி செய்யக்கூடிய சில வாகனங்களை பாதுகாக்கலாம். சில பொருட்கள்லாம் எடுத்து மேலே கொண்டு வச்சனால அதை கொஞ்சம் பாதுகாக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே தண்ணி வராது. சில இடங்களில் வந்து நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி மேடை ஏதாவது கட்டி வச்சுக்கணும், இல்லை தடுப்பு மாதிரி எதாவது கட்டி வச்சுக்கணும், உள்ள மழைநீர் வடிகால் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம். அப்புறம் அரசு நம்ம செய்யறது நிறைய விஷயங்கள் பண்ணணும். இந்த ஏரி குளங்கள் கண்மாயெல்லாம் தூர்வாருது, ஏரியிலேருந்து தண்ணியை ஒரே நாளில் மொத்தமாக சேர்த்து வச்சு திறந்து விடாம பண்ணாமல் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் திறந்து விடுறது. அப்புறம் இந்த ஆறு போகக்கூடிய பாதைகள்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க, பிரிட்ஜை கட்டி வச்சுருக்காங்க நடுவில், இல்லை நடுவில் ஏதோ கட்டணம்லாம் கிடையாது, அதெல்லாம் அகற்றிட்டு அந்த ஆக்கிரமிப்புலாம் அகற்றிட்டு இந்த பாதைகள்லாம் சரியாக கடலில் போய் சேர்கிற மாதிரி பண்ணணும். அந்த நதி அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் அதில் இருக்க குப்பைகள்லாம் அகற்றணும், கண்ட கழிவுகள்லாம் வந்து கொட்டுறாங்க, அதெல்லாம் அகற்றணும். இதெல்லாம் அரசு செய்ய வேண்டிய வேலை. அப்புறம் மழைநீர் வடிகால் அங்கே கட்டிகிட்டு இருக்காங்களே, அது என்ன லட்சணத்தில் இருக்குன்னு அதை போய் பார்த்து அதை சரி செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் தான் அவங்களும் செய்யணும், மக்களும் செய்யணும். ரெண்டும் செஞ்சால் தான் தப்பிக்க முடியும். இல்லைனா பெரிய பாதிப்பு காத்திருக்குது, பெரிய சம்பவமே காத்திருக்குது இந்த 3 மாதங்களில் மக்களுக்கு. சரி மக்களே, இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மழை வரும்போது அக்டோபர் மாதமே இந்த பாதிப்பு வந்துடும் சொல்ல நான் சொன்ன மாதிரி சீரியஸ் ஆஃப் மழை வரும்போது தொடர்ச்சியாக 2 நாள் 3 நாள் கழிச்சு மழை வந்துகிட்டே இருக்கும்போது தண்ணியெல்லாம் இறம்பி அந்த நவம்பர் கடைசியோ டிசம்பரில் மிகப்பெரிய மழை வரும்போது கண்டிப்பாக இந்த பாதிப்புலாம் வரும். அதுக்கு முன்னாடியே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் உங்களையும் பாதுகாத்துக்கலாம், உங்கள் வீட்டையும் பாதுகாத்துக்கலாம், உங்கள் பொருட்களையும் பாதுகாத்துக்கலாம். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். சில இடங்களில் இந்த ஸ்விக்கி சொமாட்டோலாம் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் மழை பாதிக்கப்பட்டிருக்கு, நெட்வொர்க் இருக்காது, கரண்ட் இருக்காது. அதே மீறி அதெல்லாம் இருந்தாலும் தண்ணி இருக்குங்க, எங்களால் வர முடியாது அப்படின்றவாங்க. அப்புறம் நீங்கள் படகுல போய் எங்கேருந்தோ போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரிலாம் ஆகிடும். சில முக்காசி கடைகள்லாம் அடைச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இருக்கிற இடங்களில் விலைவாசி கூட வச்சுட்டுருப்பாங்க. அப்படியே அவன் கொண்டாந்து கொடுக்குறதா இருந்தால் அவன் அந்த பாதைக்குள்ளே முக்காசி வரைக்கும் வந்துட்டு இதுலேருந்து எங்களால் வர முடியாதுங்க, தண்ணி இருக்குதுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. நம்ம தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூழல்லாம் இருக்குது சில இடங்களில். சில இடங்கள் நாங்கள் வரவே முடியாதுன்றவாங்க. அப்படிலாம் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் சுயமாக சமைச்சு சாப்பிட்றதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு இப்போவே சிலிண்டர் தட்டுப்பாடெலாம் இருக்குது. அதனால் அப்போவே முன்னெச்சரிக்கையாக நிறைய சிலிண்டர்லாம் வாங்கி வச்சுங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுங்க, தீப்பெட்டி வாங்கி வச்சுங்க. இதெல்லாம் வந்து இப்போவே நிறையா வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அந்த நேரத்தில் பயன்படும். கொசுபத்தி வாங்கி வச்சுங்க. ஏன்னா அந்த மழையினால் பயங்கரமாக கொசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த ஏரிகளை ஒட்டியிருக்க மக்களுக்கு இந்த வெள்ளம் சூழ்ந்து வடியாமல் இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகளில் இந்த கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க அந்த நேரத்தில் நீங்கள் குட் நைட் டென்ட்லாம் போட முடியாது. ஏன்னா உங்களுக்கே கரண்ட் இல்லை. அதனால் நீங்கள் கொசுபத்தி சுருள் வாங்கி வச்சுங்க. அந்த நேரத்தில் அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் தப்பிக்கலாம். இல்லைனா வந்து இந்த சாம்பிராணி புகை போடுவாங்கள்ல, அந்த மாதிரி எதாவது போட்டு விட்டிங்கன்னா வராது. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அது போக எல்லாருமே வந்து போர்வை, சமுக்காலம், தலகாணி இதெல்லாம் கொஞ்சம் தயாராக வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் எங்கே போகிறா இருந்தாலும் அதையும் எடுத்துகிட்டு போயிருங்க. மக்கள் அரசு வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். சில பேர் வந்து உங்களுக்கு இந்த போர்வை, சமுக்காலம் கூட நிவாரணமாக கொடுப்பாங்க. ஆனால் அதை நம்பிட்டு இருக்காதிங்க. அது சில தான் கொடுப்பாங்க, சில கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடுனா எப்படியாவது கொடுத்துருவாங்க, யாராவது ஒருத்தர் வந்து கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இதெல்லாம் எல்லா நேரத்தையும் கிடைக்கும் நம்பிட்டு இருக்காதிங்க. நீங்கள் முன்னாடி தயாராக வாங்கி வச்சுங்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பால் பவுட்ரு, ரொட்டி, பிஸ்கெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு முன்னாடி வாங்கி வச்சுங்க. அந்த நேரத்தில் பால் விலையெல்லாம் கண்ணா பின்னான்னு சொல்லுவாங்க. அரசே சில இடங்களில் பால் வந்து விநியோகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பால் பாக்கெட் வந்து கொடுக்குறதுக்கு. ஆனால் அது எல்லா நேரமும் வந்து உங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து விற்கும்போது 100 ரூபா 200 ரூபான்ட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நேரங்களில் கிடைச்ச வரைக்கும் வாங்கி முன்னாடியே சொல்லிடணும், அதாவது முன்னாடி வாங்கி வச்சுக்கிட்டுருணும். ஆனால் குளிர்சாதன பெட்டி உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா அந்த நேரத்தில் தான் கரண்ட் இருக்காது. அதனால் நீங்கள் அதில் வாங்கி ஒரு 20 பாக்கெட் 30 பாக்கெட்லாம் வாங்கி பதுக்கலாம்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் வேலைக்காகாது. அந்த நேரத்தில் கிடைக்கிறத வாங்கி பயன்படுத்துங்க. இல்லைனா பால் பவுட்ரு இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அதை வந்து கலந்து குடிக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லை அதுக்கு தான் மாற்று வழி எதுவும் இருக்கான்னு பாருங்கள். அதுதான் நம்ம சொல்கிறது. கிடைச்சது அந்த நேரத்தில் விலைவாசிலாம் கூட இருக்கும். சில இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சாலும் அநியாய ரேட்டுக்கு விற்பாங்க.
இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில, பார்ப்போம். நம்ம ஒரு சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். பொருட்கள், உடைமைகள் இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு சொல்லிட்டேன். உணவு வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க உங்களுக்கு நீங்கள் வீட்டிலே எல்லா சிலிண்டர்லாம் வாங்கி இந்த காய்கறி பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு சமைச்சு சாப்பிட்லாம். இந்த ரொட்டிக்கட்டு, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு கெட்டு போகாது. இந்த பிஸ்கெட்லாம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போயிடாது. அதனால் அதெல்லாம் வாங்கி நிறையா வச்சுக்கலாம் வீட்டில். அந்த 2-3 மாதம் சமாளிக்கிறதுக்கு. வேறு எதுவுமே கிடைக்கலன்னா பிஸ்கட்டையாக சாப்பிட்டு படுப்பீங்களா? சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துருவீங்களா? அதனால் அதெல்லாம் உங்களுக்கு கெட்டு போகாது. கெட்டு போகாத ஐட்டமாக வாங்கி வைக்கணும் நீங்கள் வீட்டில். அதுதான் நான் சொல்கிறது. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஒரு 6 மாதம் முறுக்கெல்லாம் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு தான் ஒன்றும் ஆகாது. முறுக்கு, ரொட்டிக்கட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி வீட்டில் நிறையா சேர்த்து வச்சுருங்க. அந்த நேரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு பயன்படும். அப்புறம் அவசரத்துக்கு டக்குன்னு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி நூடுல்ஸ் வந்து ஒரு குப்பை உணவு தான். இருந்தாலும் அவசரத்துக்கு உங்களுக்கு சீக்கிரமாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் காய்கறிகள்லாம் இல்லாமல் அப்படியே எடுத்து போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிட்றலாம். அந்த பொடியை அந்த அவங்க ஒரு மசாலா பொடி மாதிரி கொடுப்பாங்க, அதை போட்டு டக்குன்னு சாப்பிட்றலாம். இல்லை ஒயிட் நூடுல்ஸே இருக்குது, அப்படியே ப்ளைனாக சாப்பிட்றவங்களும் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது போக ப்ரெட்டு பாக்கெட்டு, ஜாமு, ப்ரெட் அண்ட் ஜாமு ரொம்ப சாதாரண விஷயம். அப்படியே ஜாம் எடுக்க போகிறீங்க, அதை தடவி சாப்பிட போகிறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டோஸ்ட்டு கூட பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி எளிமையாக சாப்பிடக்கூடிய விஷயங்கள், குயிக்காக சாப்பிடக்கூடிய விஷயங்கள். அப்புறம் இந்த ஓட்ஸு, அதில் பாலை ஊற்றி, ஓட்ஸ்னால் அந்த ஓட்ஸ் சொல்ல நான் வந்து இந்த செர்லாக், கெலாக்ஸ் அந்த கெலாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த பாலை ஊற்றி டக்குன்னு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எளிதாக சாப்பிடக்கூடியது. ஆனால் பால் கிடைக்குதோ இல்லையோ, கிடைக்கலன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரெட்டு, ஜாமு, பிஸ்கெட்டு, பன்னு இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அந்த நேரத்தில் ஓட்டலாம். நூடுல்ஸ் பாக்கெட்டை வாங்கி வச்சுட்டிங்கன்னா அதை வச்சு ஓட்டிடலாம். அது எளிமையாக சமைக்க முடியும். ஏதோ ஒன்று பசிக்கு டக்குன்னு சாப்பிடலாம். அந்த குப்பை உணவு தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அது வந்து உங்களுக்கு அந்த பசி அந்த நேரத்தில் போக்கும். அது போக நிறையா இந்த காய்கறி பழங்கள்லாம் அந்த நேரத்தில் கெட்டு போயிடும். ஏன்னா உங்களால் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து சமைக்கும். ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம், 3 நாளைக்கு வச்சுக்கலாம். இந்த மின்வெட்டு 1 வாரம் 10 நாள் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரங்களில் இந்த 2 நாளைக்கு ஏற்கனவே வச்சுருந்த காய்கறி எடுத்து சமைச்சிக்கலாம். சில காய்கறிகள் ரொம்ப நாள் ஒரு 10 நாளைக்கு கூட தாங்கும். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு 7-8 நாளைக்கு தாங்கும். ஆனால் நிறையா காய்கறிகள் கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி காய்கறிகளை நம்பி இருக்காமல் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது. கொஞ்சம் நாளைக்கு தாக்கு பிடிக்கலாம். இதெல்லாம் வழிமுறையாக நம்ம சொல்கிறோம். உணவுக்கும் வழிமுறையும் சொல்லியிருக்கோம், உடைமைகளை எப்படி காப்பாற்றுறதுக்கும் சொல்லியிருக்கிறோம். அதுபோக இந்த மாதிரி கொசுபத்தி சுருள், மெழுகுபத்தி, அது போக டார்ச் லைட்லாம் வச்சுங்க. அதெல்லாம் வந்து முன்னாடி நீங்கள் பேட்டரி போட்டு வச்சுக்கலாம், நிறைய பேட்டரி வச்சுக்கலாம். அதெல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ பேட்டரிலாம் எத்தனை நாளும் முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 10 டார்ச் லைட் கூட வாங்கி வச்சுக்கலாம், பேட்டரி கூட வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அந்த நேரத்தில் பயன்படும். எமர்ஜென்சி லைட்லாம் விற்கிது, அதெல்லாம் ஒரு 2-3 லைட்டை வாங்கி வச்சுக்கலாம். அந்த லைட்டை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த நேரத்தில் வீட்டே மொத்தமாக இருளாக இருக்காமல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா இந்த மொத்த பாதிப்பிலேருந்து சற்று குறைச்சி கொள்ளலாம். ஆனால் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் நகர்ப்புறங்கள் இருக்கவங்களுக்கு. இல்லை எனக்கு இது எதுவுமே சந்திக்க வேண்டாம்னா அப்படி எல்லாத்தையும் எல்லா பொருட்களையும் உடைமைகள்லாம் காப்பாற்றி வச்சுட்டு வெளியூர் கிளம்புறது நல்லது. நீங்கள் பாட்டு வெளியூர்னால் நான் சொல்கிறது நான் சொன்ன மாவட்டங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது மாவட்டங்களில் போய் தங்கிட்டு ஒரு 3 மாதம் கழித்து பொறுமையாக வந்து என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி செஞ்சுக்கிறது நல்லது. ஆனால் அது அந்த மாதிரி வழி இருக்கவங்க அப்படி போங்க, அப்படி வழி இல்லாதவங்க இங்கேயே இருக்கு தான் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு நான் இந்த வழிமுறை சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதை பின்பற்றி கொண்டுங்க மக்களே. அது உங்களுக்கு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை பகிருங்க. அப்போ தான் அவங்களுக்கு இந்த தகவல் போய் சேரும். அவங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது சார்ந்த கமெண்ட்டுகளை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்கள் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.